என் பிள்ளையே, ஏன் கவலையாக இருக்கிறாய்? அதனால்தான் யாம் உன்னை பார்க்க வந்தோம். உனக்கு எந்த கவலைகள் இருந்தாலும் சரி, உன் மனதிலிருந்து அதை இறைத்து உன் எல்லைக்குள்ளேயே வெளியே உன் காலடியில் நீர் போன்று வாட வைப்பேன். நமக்கெல்லாம் மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்றுதானே தினந்தோறும் கூறிக்கொண்டு இருக்கிறாய். அந்த சக்தி தான் நாங்கள். உன் மனைவி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் கெட்ட நேரத்தில் உயிர் பிழைத்தும் கொண்டிருக்கிறாய். நொடி பொழுதிலும் என்னையே கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். அதனால் உன் வீட்டு படியேறி வந்துள்ளேன். பயப்படாதே, பதறாதே. பகலானாலும் சரி, இரவு ஆனாலும் சரி, நான் உன்னுடனே இருக்கிறேன். எவ்வளவு நாள் இந்த துறையில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். இதோ உனக்காக ஒரு நல்ல மனிதனை உன்னிடம் அனுப்புகிறேன். உன் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அவன் காரணமாக இருப்பான். ஏனென்றால் அந்த மனிதனாக வரப்போவதே நான் தான். துணிவுடன் இரு. வந்த நோக்கம் முடிந்துவிட்டாலும், கர்மா தீர்ந்துவிட்டாலும், ஒரு நொடி கூட இந்த பூமியில் மனிதன் தங்க முடியாது. அதனால் வாழும் வரை யாவரிடமும் அன்பு செலுத்து. உன் அன்பானவர்கள் உன்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்று வருத்தப்படாதே. அவர்களை மீண்டும் கூட்டி வந்து உன்னிடம் சேர்ப்பேன். என் பிள்ளையின் மனது எப்படி என்று எனக்கு தெரியும். உன் மனது பற்றி தெரியாதவரிடமும் புரியாதவரிடமும் புரிய வைக்க விரும்பாதே. உன்னை பற்றியும் உன் மனதை பற்றியும் அவர்களுக்கு கூடிய விரைவில் புரிய வைத்து உன்னிடம் அவர்களை கொண்டு வருவேன். என் பிள்ளை, நீ எப்போதும் தர்மத்தின் வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறாய். இதை நான் அறிவேன். நீ சத்தியமானவன் என்று இந்த உலகிற்கும் உன்னை வெறுக்க நினைப்பவர்களுக்கும் உலகறிய வைப்பேன். துணிந்தவன் போராடுகிறான். போராடுபவன் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்றவன் ஆணவத்தை ஒழிக்கிறான். ஆணவத்தை ஒழித்தவன் சிவனை தேடுகிறான். சிவனை தேடுபவன், என்னை தேடுபவன் சிவனை காண துடிக்கிறான். சிவனை பார்த்தவன் சிவனை காண முடியாது, நமக்குள்ளதான் சிவன் இருக்கிறார் என்று உணர்ந்து உலக பற்றுகளை அற்று தூய மோட்சத்தை தேடுகிறான். உலகம் எவ்வளவுதான் என் பிள்ளையே, உலகத்தை புரிந்து நடந்து கொள். உனக்கு துரோகம் இழைப்பவர்களையும் உன்னை அழிக்க நினைப்பவர்களையும் உனது காலடியில் விழ வைப்பேன். நான் சென்று வருகிறேன். நீ வென்று வந்து என்னிடம் சொல். நல்லவைகள் யாவும் நல்லவர்களையே சாரும். சிவப்பணியே துணை. சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.